So hi guys, welcome back to another video. இன்னைக்கு என்னடா நீ கேமிங் சேனலில் வந்திருக்கிற கேமிங் பண்ணுற எப்பயும் தோட்டத்தை பற்றி தானே காமிச்சு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. எனக்கு ஐஸ்கிரீம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் ஒரு கேமிங் சேலஞ்சோட தொடக்கமாக நம்ம வந்து ஐஸ்கிரீம் தான் ப்ளே பண்ண போகிறோம். எனக்கு இது எப்படி விளையாடுறதுனே தெரியாது. அதனால் நான் இப்போ வந்து சும்மா ப்ராக்டிஸ் மோட் மட்டும் தான் பண்ணுவேன். இதுக்கப்புறம் வந்து நான் நார்மல் ஹார்ட் எக்ஸ்ட்ரீம் அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு நான் ப்ராக்டிஸ் மோட் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இது விளையாடவே தெரியாது. எப்படி விளையாட போகிறேன்னு பார்ப்போம். எனக்கு புதுசு தான் இது. ரொம்ப பறக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் நடந்து வரேன். அதுக்கு நான் பப்ளிக் இருக்குது. அது எங்கே பார்த்தேன் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணுறீங்களா இப்படி சொல்ல வாழையில ஐஸாக போட்டுப்போ இப்படி வரும். சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியல. The boy needs to find the rope. அந்த வாயெல்லாம் ரோப் இருக்குது. ஆமாங்க இருக்குங்க இது ஆளி இருக்குது. இன்ட்ராக்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட கற்றுக்கிட்டு இது வெளியே இறங்கணும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கணும். சரிக்குள்ளே ஒழிஞ்சு போகணும் எனக்கு பார்ப்போம். I'm going to kill some kids today. I'm looking for the chump puppy ones. I'm going to find me some chubby kids and we're gonna make some ice cream fun. Ice cream sir, pocket la கீழே விழுது பாருங்க. சரி இதே நம்ம வந்து 2 பார்ட்டாக போடலான்னு இருக்கோம் இந்த வீடியோவில். பார்ப்போம். இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் 10 minutes 15 minutes இருக்கும். ஓகே ஒரு மேப் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா பப்ளுக்கு இது வேறு ஏன்னா ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு நேரம் இல்லையா, அது மட்டும் தான். ஓகே ரூட்டை சூஸ் பண்ணுவேன். சரி பக்கத்தில் கேஃபட்டேரியான்னு ஒரு இடம் இருக்காங்க. ஐஸ்கிரீம் சரி கேஃபட்டேரியா வந்தாச்சு. இது வந்து ஐஸ்கிரீம் கடை எடுத்து அந்த மாட்டுப்பல் எடுக்கிற ஃபேஸ் தெரியாது. டஸ்ட்பினில் கூட இன்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க. எதுக்குங்க அப்போ தெரிஞ்சு டஸ்ட்பினில் தான் கிடைக்கும். ஏதோ கோட் கிடச்சிருக்கு. சரி இங்கே எல்லாம் இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை. இது இதுலேயும் இன்ட்ராக்ட் ஆகும். ஐஸ்கிரீம் வாங்க போகிறான் பாருங்கள். இதில் இன்ட்ராக்ட் ஆகுது. காயின்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கு எதுக்காக தேவைப்படும். ஏதாவது பயப்பட போதும். ஐயோ ஐஸ்கிரீம் தலையடை போய் தொலை. சரி இதை நம்ம மேனில் போட்டு வச்சுருவோம். நான் சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது வரும். ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. இதில் இன்ட்ராக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி பிராடா. சரி ஓகே நான் எழுதி வச்சுக்கிறேன் நோட்டில். ஓகே எழுதி வச்சுருக்கிறேன். இது ஐடி கார்டு தேவையா? வேறு எதுவும் இங்கே கிடைக்காது போல். இதெல்லாம் தேவைப்படுமா? எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இங்கே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஒன்லி அந்த பேப்பர் வச்சு ஒரு காயின் எடுக்கணும். ப்ளஸ் ஒரு நேம் பிராடுன்னு ஒரு நேம் பார்த்துருக்கோம். இது ரெஸ்ட் ரூம் தானா? சரி 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 ஐஸ்கிரீம் ரெஸ்ட் ரூம் க்ளோஸ் பண்ணிருக்கேன். அது லேடிஸ் கிச்சன் நல்லா செக் பண்ணி பார்ப்போம். இப்போவே 5 minutes கிட்ட ஆகுது வீடியோ. இருக்கு இங்கேயும் இருக்கு ஆயில். சரி ஆயில் எடுத்துப்போம். ஆயில் எடுத்து போட்டு வைப்போம்.
plans going perfectly. ஓ இங்கிட்ட ஒரு ரூட் போகுது. ஏதோ இல்லை இது என்னது ஒரு வழியாக குதிச்சு உள்ளே போய்க்கலாம் போல. வேற மியூசிக்கே எனக்கு ரொம்ப பயப்படுத்துது ஏன்னு தெரில. கோஸ் மோட்டர் தான் விளையாடுறேன் ஆனால் எனக்கு பயமாக இருக்குது ரொம்ப. சரி இப்போ கிளம்புவோம். இவ்வளோ பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து எங்கே போகலாம்? கேஃபிடீரியா பக்கத்தில் ஸ்டால் இருக்குது, ஸ்டால் போய் பார்ப்போம். ஐஸ்கிரீமு கீழே வருது பாருங்க, பயமாக இருக்குது. இந்த மாதிரி மியூசிக் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்குது. இது எப்படி போகிறது உள்ள? ஐஸ்கிரீம் கடை இங்கே இருக்கிறா. ஷட்டர் ஓப்பன் தெரிஞ்சு இது காலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் பண்ண பாட்டு பாடிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பொருள் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் ராடு அப்போ ராடுன்னு நினைக்கிறீங்க. ஐடி கார்டில் ராடு. சரி அடுத்து எங்கே போகலாம்? சரி பக்கத்தில் பிளே ஓகே பிளே கிரவுண்டுக்கு வந்துருக்குறோம். இப்போ எதை எடுத்துகிட்டு போகலாம்? காயின் எடுத்துருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோம் காயினே எடுத்து பார்ப்போம். காயின்ஸ் நிறைய காயின் இருக்கு போல. சரி பெரிய இங்கே ஏதோ ஒன்று இருக்குது மிஷினு. இதில் தான் ஆமாம் இதில் தான் காமிக்குது. என்ன வரப்போகுது? என்ன வரும்? ஓ இதை கிளிக் பண்ணால் தான் வரும். உங்களுக்கு ஒரு கன்னு கிடச்சிருக்கு. பெயிண்ட் பால் பெயிண்ட் பால் இது எனக்கு வாங்கணும் ஆசை. பெயிண்ட் பால் கன்னு. சரி கேமையாக வாங்கியிருக்கிறோமே. நெக்ஸ்ட்டு அடுத்து ஆயில் எடுத்தோம். அதனால் ஆயில் யூஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே சின்னதாக ஏதோ ஒரு கேப் போகுது. இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமோ? சரி இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இன்ட்ராக்ட். ஓ கிரீஸ் இருக்கு போலுங்க. சரி பண்ணியிருக்கிறோம். இது என்னது? ஓகே பெட்ரோல் கேன் இருக்கு பாருங்க. உங்களுக்கு பெட்ரோல் டப்பா தேவை. சரி 8 பிடிக்ஸ் கிட்ட வீடியோ வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 பிடிக்ஸ் எடுப்போம், அவ்வளோதான். இது பிளே கிரவுண்ட்லேயே நிறைய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் இருக்கிற இந்த திங்ஸை வச்சு பிளே கிரவுண்டில் தான் பண்ணோம். சரி நம்மகிட்ட ஒரு இந்த நெக்ஸ்ட் டர்ன் ஒன்று பார்த்தோம்ல. ஐயோ பியில் தான் ஆரம்பிக்கும். சரி யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க ராடு வேறு வரா. ராடு இதுக்குள்ளே வருவானோ? ராடோட ஃபேஸை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பாருங்க ராடு இங்கே தான் வரும். ராடு ஃபேஸை ஆனால் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன். அவன் தலை சொட்டையாக இருக்கும் ஒரு இடத்துல மட்டும். அது மட்டும் நோட் பண்ணியிருக்கேன். சரி இப்போ வந்து இந்த பெட்ரோல் எடுக்கணும். இது வந்து லாஸ்ட்டாக தேவைப்பட்டாலும் படும், இல்லைனா இப்போ தேவைப்பட்டாலும் படும் தெரில. ராடு ப்ளீஸ் ராடு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ராடு. ஏன் ராடு டிஸ்டர்ப் பண்ணுற? சரி காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் வீடியோ எடுக்க முடியும் இன்றைக்கி. ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்றைக்கி. அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டிப்பாக கேமை முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா சிம்பிள் கேம் இத்தனை பாட்டாக எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டால் ஆமாம் காய்ஸ். சரி காய்ஸ் நம்ம பார்ட் 2 வர வரைக்கும் until that bye from entire I Mr. Royalty. Bye.